நான் இப்ப நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுத்தி நெறைய சிலுவை சிம்பல்ஸ் வந்து அப்படியே இருக்குது. இத பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இத பார்க்கக்கே ஒரு திரள் கூட்ட மக்கள் இங்க வாராங்க. ஆனா, சிலுவை என்பது மகிழ்ச்சிக்குரிய காரியம் அல்ல. அது மிகவும் கசப்பானது. சிலுவை என்பது மரண தண்டனைக்குரிய காரியமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால, சிலுவை என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமாகவும், அது மையமாகவும் காணப்படுகிறது. ஆனா, இயேசு கிறிஸ்து அறையப்படுவதற்கு முன்பாகவே சிலுவை என்னும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வரலாறுகளை நாம் பார்க்கலாம். கிமு 591ல பார்த்தோம்னா, பாரிஸ் மன்னன் முதலாம் டாரியஸ் என்பவரால் பாபிலோன்ல 3000 பேருக்கு இந்த சிலுவை மரண தண்டனை அனுமதிக்கப்பட்டது. ஏன் இந்த சிலுவை மரண தண்டனை என்றால், அரசியலுக்கு விரோதமாய் பேசுவதினாலும், மத கிளர்ச்சியை உண்டாக்குவதினாலும் அடிமைகளுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சிலுவை மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ரோமர்கள் காலத்துல இது அதிகமாய் கொடுக்கப்பட்ட வழக்கம் வந்து நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ரோமர்களுக்கு விரோதமா யாரும் பேசக்கூடாது என்பதற்காக யாராவது எதிர்த்து பேசுனா உடனே அவங்களுக்கு அந்த சிலுவை மரண தண்டனையை விதிச்சிருவாங்க. அதனால ஒரு பயத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிலுவை மரண தண்டனை ரோமர்கள் காலத்தில் அதிகமா பயன்படுத்தப்பட்டது. அதுவும் இந்த சிலுவை மரண தண்டனை வந்து சாதாரணமா கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் இத பார்க்கணும்னு சொல்லி அந்த ஊருக்கு போகிற வழியில இந்த சிலுவை மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் என்பதற்காக. இப்படிதாங்க பிலாத்து கூட இயேசுவுக்கு சிலுவை மரண தண்டனையை அனுமதித்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவை மரண தண்டனை கொடுக்கப்பட்ட போது அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கோதா என்ற இடத்துக்கு அவர் ஏறிச் செல்கிறார். கொல்கோதா என்பதற்கு அர்த்தம் கபாலஸ்தலம் என்று அர்த்தம். அப்படியானால் மண்டை ஓடு. மண்டை ஓடுன்னு ஏன் இதுக்கு பெயர் அப்படி என்றால், அந்த பகுதி முழுவதும் மண்டை ஓடுகளால் நிரம்பி இருக்குமா. அதனால இது மண்டை ஓடுன்னு அந்த பெயர் வந்துச்சு. 2வது, இது பாக்குக்கு மண்டை ஓடு போல அந்த தோற்றம் இருப்பதனால இதுக்கு கபாலஸ்தலம் அல்லது மண்டை ஓடு என்ற பெயர் அதுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து கூட எப்படி கொண்டு போனாங்கன்னா, அவர் வந்து எல்லாரும் பார்க்கணும் என்பதற்காக எருசலேம் நகரத்துக்கு புறத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்க முடிகிறது. வரலாறு சொல்லுகிறது, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு மாணவன் வந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையோட அந்த எடை எப்படிப்பட்டதுன்னா 150 கிலோ. அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 15 அடி, அதோட அகலம் 8 அடி. அதே போல இயேசு கிறிஸ்துவ ஆணினால் அடிக்கப்பட்ட அந்த ஆணியோட அங்குலம் பார்த்தீங்கன்னா அதோட நீளம் வந்து 8 அங்குலம், அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 3/4 அங்குலமா இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகிற வழியில் 3 முறை அவர் கீழே விழுந்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது. அவர் 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டதாகவும் இருக்கிறது. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்த இரத்தம் 6.5 லிட்டர் வெளியேற்றப்பட்டது என்றும் அல்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் பார்த்தீங்கன்னா 5480 காயங்கள் அவர் சரீரத்தில் இருந்ததாம். அது மட்டும் இல்லாமல் முதுகில மட்டும் பார்த்தீங்கன்னா 150 காயங்கள் மிக ஆழமா இருந்துச்சாம். அவரு தலையில பார்த்தீங்கன்னா 17 முள்கள் வந்து உள்ளே குத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை மீட்கும்படியாய் சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று நம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை வந்து இதே போல சிலுவையில் அறைந்தாங்க. அந்த அறையும் போது பார்த்தீங்கன்னா மேல வந்து INRI என்ற ஒரு எழுத்தை வந்து பதிவு செஞ்சாங்க. அது வந்து எந்தெந்த 3 பாஷையில அதுல வந்து எழுதப்பட்டிருந்தது. ஒன்று வந்து ஹீப்ரு, கிரீக், லத்தீன் 3 மொழிகள்ல வந்து அது எழுதப்பட்டிருந்தது. அப்படியானால் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து யூதருடைய ராஜா என்று அதுக்கு அர்த்தம். இப்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் முழுவதும் நமக்காக அர்ப்பணித்தாரு. வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இன்று நாம மகிழ்ச்சியா இருக்கிறோமானால் அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால் இன்று இந்த மனுக்குலம் எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார். இன்று நானும் நீங்களும் இவ்வளோ மகிழ்ச்சியாய் நாம் இருக்க காரணம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம் நமக்காக மரித்தது மட்டுமே. இது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான செய்தியாகும். அன்று சிலுவை மரண தண்டனையாகவும் சாபமாகவும் இருந்தது. என்று இயேசு சிலுவையில் அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ, இன்று இந்த சிலுவை கிறிஸ்தவத்தின் அடையாளமாகவும் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாகவும் காணப்படுகிறது. அன்று சிலுவை மரணம் என்பது ஒரு சாபமாகவும் மரண தண்டனையாகவும் காணப்பட்டது. என்று இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரோ, அன்று முதல் இது மனுக்குலத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு நற்செய்தியின் செய்தியாகவும் அமைந்தது. இதை பார்க்கிற உங்களுக்கு இது ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நன்றி.